Hi everyone, previous video நம்ம வந்து 5th question பார்த்தோம் இல்லையா? So 5th questionல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. I will definitely answer. So இப்போ இந்த வீடியோல நம்ம வந்து 6th sum பார்க்கலாம். So 6th sumல என்ன சொல்லியிருக்காங்க? From the following information, prepare the necessary subsidiary books for Nalanda Book Stores. So 2017 December 1 bought from Miss Umadevi on credit. So இது வந்து நம்ம எடுத்துக்கலாம். என்னென்ன எடுத்துக்கணும்? Purchase bookல இதை போடணும். அடுத்தது December 7 sold to Sridevi and Enco on credit. So இதை வந்து நம்ம எதில் போஸ்ட் பண்ணுவோம்? சேல்ஸ் அக்கௌண்ட்டில் போஸ்ட் பண்ணுவோம். அடுத்தது என்னது? December 10 bought from Subha Enco. சுபா என்கோ மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இது வந்து என்னென்னு எடுத்துக்கலாம்? நம்ம வந்து இதை கிரெடிட்னு எடுத்துக்கலாம். எதுவுமே கொடுக்கல, அதனால் நம்ம இப்போ இதை வந்து கிரெடிட்னு எடுத்துக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம பர்ச்சேஸ் புக்கில் போஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது December 15 returned to Miss Umadevi 10 copies of damaged accountancy book for which cash is not received. ஸோ இதை வந்து நம்ம எதில் எடுத்துப்போம்? பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்ஸில் எடுத்துப்போம். அடுத்தது December 18 sold to Gupta Bros on credit. ஸோ இதை வந்து சேல்ஸ் புக்கில் என்டர் பண்ணிக்கலாம். அடுத்தது December 26 return 6 copies of economics book to Subha Enco. இதையுமே நம்ம என்ன பண்ணுவோம்? பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்கில் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒவ்வொன்றுத்தையும் வந்து பார்த்துடலாமா? இப்போ சைமல்டேனியஸாக நான் என்ன பண்ணுறேன்னா பர்ச்சேஸ் புக்கையும் ஓப்பன் பண்ணிக்கிறேன், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்கையும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ டக்குன்னு முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ 2017 ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் பார்த்துடலாமா? 2017 December 1 என்ன பண்ணியிருக்காங்க? மிஸ் உமாதேவி அவங்ககிட்ட நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ 100 copies பிஸ்னஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதாவது நான் வந்து பீம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு எழுதியிருக்கேன். கொஞ்சம் ஸ்பேஸ் பார்த்து எழுதிக்கலாம். ஸோ பி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு புக் எழுதியிருக்கேன் at 80 ஈச்னு எழுதியிருக்கேன். ஸோ அதோட டோட்டல் வேல்யூ எவ்வளவு? 100 into 80 8,000. ஸோ நெக்ஸ்ட் வந்து 100 copies அக்கௌண்ட்ஸ் புக். நான் வந்து பீன் ஷார்ட் ஃபார்மாக எழுதியிருக்கேன் பிஸ்னஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு. நீங்கள் வந்து அந்த மாதிரி ஷார்ட் ஃபார்மாக எழுதக்கூடாது, எழுதினா மார்க் கிடைக்காது. ஸோ நீங்கள் எழுதும்போது பிஸ்னஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு ஃபுல்லாக எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ 100 copies அக்கௌண்ட்ஸ் புக் at 150 each. ஸோ இது ரெண்டுத்தையுமே மல்டிப்ளை பண்ணலாமா? 100 into 150 I'm getting 15,000. ஸோ 8,000 plus 15,000 I'm getting here 23,000. ஸோ நெக்ஸ்ட் என்னது? December 7 sold to Sridevi and Enco on credit. நான் இப்போ இந்த சைடில் வந்து வெறும் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதனால் நான் பர்ச்சேஸ் ரிட்டர்னும் பர்ச்சேஸ் புக்கை மட்டும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த சைடில் அடுத்த சைடில் வந்து நான் சேல்ஸ் புக் வந்து ஓப்பன் பண்ணி தனியாக காட்டுறேன். ஓகேவா? இப்போ ரெண்டுத்து மட்டும் பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் bought from Subha and Enco. ஸோ எவ்வளவு? December 10 Subha and Enco எழுதியாச்சு. 40 copies economics book at 80 each எழுதியாச்சு. ஸோ 40 into 80 எவ்வளவு? 3,200. ஸோ இதில் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அவங்க? லெஸ் 15% ட்ரேட் டிஸ்கவுண்ட். ஸோ 15% வந்து ட்ரேட் டிஸ்கவுண்ட் நம்ம லெஸ் பண்ணுவோம். ஸோ 3,200ல் 15% எவ்வளவு? 480. ஸோ இந்த 480 நம்ம வந்து லெஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3,200 minus 480 equal to I am getting 2,720. ஓகே. அடுத்தது December 15 ரிட்டர்ன்டு. ஸோ இதை பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எழுதிக்கலாமா? ஸோ உமாதேவின்னு நான் வந்து நேம் எழுதிக்கிறேன். எழுதிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ரிட்டர்னு? ஸோ நாம் என்ன அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம்? 10 copies of damaged accounts book for each cash is not received. ஸோ 10 copies ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ 10 into 150. ஓகேவா? அது மல்டிப்ளை பண்ண என்ன ஆன்சர் வரும்? 1,500 வரும். ஸோ அதை 500 எழுதி. இப்போ ரிமார்க்கில் நம்ம என்னென்ன எழுதணும்? எதுக்காக ரிட்டர்ன் பண்ணோன்றதை எழுதுறோம். கரெக்டாக? ஸோ எதுக்காக ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க? டேமேஜ் ஆனதுக்காக. ஸோ நான் ரிமார்க்கில் இங்கே டேமேஜ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டேன். ஓகேவா? அடுத்தது December 18 sold to Gupta Bros. ஸோ இது நம்ம வந்து சேல்ஸ் தான் பண்ணியிருக்கோம். இது நம்ம சேல்ஸ் புக்கில் தான் என்டர் பண்ணணும். அடுத்தது போயிடலாமா? December 26 returned 6 copies of economic books to Subha Enco. ஸோ இதை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். 6 எக்கனாமிக் புக் மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். அப்போது 6 into எக்கனாமிக் புக் எவ்வளோக்கு வாங்கினது? 80 rupeesக்கு வாங்கினது. அப்போது 6 into 80 அப்படின்னு போட்டுட்டு 6 into 80 எவ்வளோமா வரும்? 480 வந்துச்சு. ஸோ அதை போட்டாச்சா? இப்போ இங்கே என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? நம்ம ஆல்ரெடி வந்து அங்கே ட்ரேட் டிஸ்கவுண்ட் லெஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ அதையே இப்போ என்ன பண்ண போகிறோம்? நம்ம இங்கே வந்து லெஸ் பண்ண போகிறோம். ஸோ ட்ரேட் டிஸ்கவுண்ட் அங்கே 15%க்கு பண்ணோம்ல, இப்போ அதே மாதிரி இந்த அமௌண்ட்டுக்கு 15% லெஸ் பண்ணணும். ஸோ 480 minus 15% ஆஃப் ட்ரேட் டிஸ்கவுண்ட் 72. ஸோ ரெண்டுத்தையுமே லெஸ் பண்ண ஐம் கெட்டிங் 408. ஓகேவா? ஸோ இதோட பர்ச்சேஸ் புக்கோட டிரான்சாக்ஷன் முடிஞ்சது, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்கோட டிரான்சாக்ஷன்ஸும் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ இதை டோட்டல் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இங்கே என்ன இருக்குது? 1,500 plus 408 ரெண்டுத்தையுமே ஆட் பண்ண ஐம் கெட்டிங் 1,908. ஓகேவா? ஸோ இப்போ பர்ச்சேஸ் புக்கையுமே அதே மாதிரி ப்ளஸ் பண்ணிக்கலாமா? பர்ச்சேஸ் புக்கில் 8,000 இங்கே 15,000 ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணால் இங்கே வந்து நம்ம 23,000 கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அந்த 23,000 ப்ளஸ் இங்கே 2,720 கண்டுபிடிச்சோம்ல ட்ரேட் டிஸ்கவுண்ட்லாம் லெஸ் பண்ணி. ஸோ அந்த ரெண்டு அமௌண்ட்டையுமே நம்ம இப்போ ப்ளஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் பண்ணிக்கிட்டு ஐம் கெட்டிங் 25,720. ஸோ இதோட நம்ம பர்ச்சேஸ் புக்கையும் கண்டுபிடிச்சாச்சு, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்கோட அமௌண்ட்டையும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? சேல்ஸ் புக்கோட அமௌண்ட்டை பார்க்கணும். ஓகேவா?
ஸோ இப்போ சேல்ஸ் புக்கோட ஃபார்மேட்லாம் எழுதிக்கலாமா? சேல்ஸ் புக்கோட ஃபார்மேட்லாம் என்னது? டேட், பர்டிகுலர்ஸ், அவுட்வர்ட் இன்வாய்ஸ் நம்பர், எல்எஃப், டீட்டெயில்ஸ் அண்ட் டோட்டல் விச் கம்ஸ் அண்டர் தி அமௌண்ட் காலம். ஓகேவா? ஸோ இப்போ சேல்ஸ் புக்கோட டிரான்சாக்ஷன்ஸ்லாம் 2 பார்த்துருந்தோம்ல, அது என்னென்ன? December 7 sold to Sridevi & Co on credit. ஸோ ஸ்ரீதேவி & Co எழுதியாச்சு. என்ன பண்ணியிருக்கோம் நம்ம சேல்ஸு? 240 காப்பீஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் at 90 each. ஸோ 240 into 90 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண ஐம் கெட்டிங் 21,600. அடுத்தது 250 காப்பீஸ் அக்கௌண்டன்சி புக் at 170 each. ஸோ 250 into 170 ரெண்டுத்தையுமே மல்டிப்ளை பண்ணால் we are getting 42,500. ஸோ இப்போ ரெண்டுத்தையுமே ப்ளஸ் பண்ணிக்கலாமா? 21,600 ப்ளஸ் 42,500 ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 64,100 rupees கிடச்சிது. ஓகேவா? இப்போ இது எழுதியாச்சா? அடுத்த சேல்ஸ் டிரான்சாக்ஷன் என்னது? On December 18 sold to Gupta Bros on credit. ஸோ Gupta Bros எழுதியாச்சு. என்ன நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோம்? 200 copies of எக்கனாமிக்ஸ் புக் at 95 each. ஸோ 200 into 95 ரெண்டுத்துமே மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 19,000 கிடச்சிது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? அவ்வளோதான், சேல்ஸோட டிரான்சாக்ஷன்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. கரெக்டாக? ஸோ நம்ம என்ன பார்த்தோம்? 2 பர்ச்சேஸ் பார்த்தோம், 2 பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பார்த்தோம், இப்போ 2 சேல்ஸ் டிரான்சாக்ஷன் பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சேல்ஸ் ரெண்டுத்தையுமே வந்து ப்ளஸ் பண்ணி டோட்டல் கண்டுபிடிச்சிடலாமா? 64,100 ப்ளஸ் 19,000 ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணால் we are getting 83,100. ஓகேவா? இப்போ இது என்னென்னு எழுதணும்? சேல்ஸ் அக்கௌண்ட் எழுதணும். சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டில் தானே போடணும், அதனால இங்கே கிரெடிட்டானு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டார் அமௌண்ட் எவ்வளவு? 83,100. ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம சேல்ஸ் புக் ஓப்பன் பண்ணியாச்சு, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக் ஓப்பன் பண்ணியாச்சு, பர்ச்சேஸ் புக்கையும் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இந்த சம் இதோட முடியுது. ஒருவேளை இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்கலாம்? 7th சம் பார்க்கலாம். ஸோ 7th சம்மில் நம்ம என்னென்னலாம் பார்ப்போம் அப்படின்னா, பர்ச்சேஸ் புக் ஓப்பன் பண்ணுவோம், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக் ஓப்பன் பண்ணுவோம், சேல்ஸ் புக் ஓப்பன் பண்ணுவோம், சேல்ஸ் ரிட்டர்ன் புக்கும் ஓப்பன் பண்ணிவிட்டு பர்சனல் அக்கௌண்ட் வந்து அவங்க சொல்லியிருக்கிற அக்கௌண்ட்டை மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இதை வந்து நம்ம பார்த்துட்டோன்னா சப்சிடரி புக்கில் எல்லா சம்மும் முடிஞ்சது. ஓகேம்மா, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம 7th சம்மோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.